Hi friends, welcome back to JK World. இன்னைக்கு நம்ம எப்படி கோபி மஞ்சூரியன் செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்பட்ட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலிஃப்ளவர், நெக்ஸ்ட் வந்து 3 பல் இல்லைங்க 3 பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது சால்ட் டு டேஸ்ட், நெக்ஸ்ட் வந்து சில்லி சாஸ், மைதா 1 கப், அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 ஆனியன் ஃபைன்லி சாப்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு படுத்திருக்கேன். இது சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த காலிஃப்ளவர் எடுத்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணணும். இது லைட்டாக சூடானா போனோம், நம்ம ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அப்போ தான் உள்ளே இருக்கிற பூச்செல்லாம் செத்துடும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது எதுவும் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கரெக்டாக சைடில் பபுள்ஸ் வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம காலிஃப்ளவர் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் வந்து இதில் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஆற விடலாம். இப்போ வந்து இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பேட்டர் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ திக்கானதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை தின் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம திருப்பி இது நல்லா இப்படி காந்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக திக் பேட்டர் வந்து தின்னாயிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர் ரெடி ஆனோடனே நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு திக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து காலிஃப்ளவர் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை வந்து சூடுபடுத்திட்டுருக்கேன். இது சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இதில் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எல்லாத்தையும் பொரித்து இன்னொரு வாட்டி செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன்.
இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பொரிக்கும் போது நடுவில் கேப் இருக்கணும். ஒரேடியாக நிறைய காலிஃப்ளவர் போடக்கூடாது, இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டாக வெந்து கோல்டன் கலர் வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கரெக்டாக இந்த கலரில் வரும்போது, கோல்டன் கலரில் வரும்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆயிலை வடிகட்டி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலை வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து செம்ம ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். இப்போ வந்து இது நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நீங்கள் ஒரு 3 to 4 minutes பொரிச்சா நல்லாயிருக்கும். நல்லா கேப் விட்டு போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே சூப்பராக கோல்டன் கலரில் ஃப்ரை வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 to 4 minutesலாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல. நம்ம ஒரு 30 seconds ஃப்ரை பண்ணால் போதும், நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுது. நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஆயிலை ட்ரெயின் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானே நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸில் ஈடுபடலாம். நான் வந்து கார்லிக்கும் சில்லியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா சும்மா ஒரு 20 செகண்டுக்கு நல்லா இதில் கலந்துக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்படி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு சிம்மிலே வச்சு நம்ம இதில் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே
சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம். அதை இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் மிச்சம் இருந்த கார்ன்ஃப்ளோரில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம ஆட் பண்ணோடனே நம்மளோட சாஸ்க்கு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காக ஆரம்பித்தா என்ன ஆகும்னா நம்மளோட காலிஃப்ளவர்லாம் நல்லா போயிட்டு மேக்னேட் ஆகும் ஈவனாக. இப்போ வாங்க நம்ம நல்லா கலந்து இதை நல்லா திக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாஸ் வந்து திக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. இப்போது இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.